Hi everyone, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 3 digit நம்பருக்கு கியூப் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். என்ன ட்ரிக் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத எனக்கு சொல்றேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. 216 கியூப் எடுத்திருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னு சொன்னேன், ரெண்டு பார்ட்டா பிரிச்சுக்கலாங்களா? 216 ரெண்டு பார்ட்டா பிரிச்சா 2 தனியாவும் 16 தனியாவும் கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட்டை தனித்தனியா கியூப் பண்ணி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் பிளேஸ்ல போடலாமா? இப்போ 2 கியூப் பண்ணா 8, அந்த 8ஐ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 16ஐ கியூப் பண்ணா 4096, அந்த 4096ஐ ஃபோர்த் பிளேஸ்ல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் பிளேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன பண்ணணும், அந்த ரெண்டு பார்ட்டா பிரிச்சோம் இல்லைங்களா 216, அந்த 216ல இருந்த ரெண்டு பார்ட்டா பிரிச்சதுல ஃபர்ஸ்ட் பார்ட்டை ஸ்கொயர் பண்ணி செகண்ட் பார்ட்டோட மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் கியூப்ல இருக்க 3யோட மல்டிப்ளை பண்ணணும். அப்படி பண்ணா நமக்கு வர ஆன்சர் என்ன, இப்போ 2 ஸ்கொயர் இன்ட்டு 16 இன்ட்டு 3 என்ன 192, அந்த 192வை செகண்ட் பிளேஸ்ல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் பிளேஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு செகண்ட் பார்ட்டை ஸ்கொயர் பண்ணி ஃபர்ஸ்ட் பார்ட்டோட மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் கியூப்ல இருக்க 3யோட மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 2 இன்ட்டு 16 ஸ்கொயர் இன்ட்டு 3 என்ன 1536, அந்த 1536ஐ தேர்ட் பிளேஸில் போட்டுக்கோங்க. இப்போ 4 பிளேசஸ்லையும் நம்ம நம்பர் ஃபில் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எல்லா பிளேஸ்லையும் நம்பர் 2 டிஜிட்டில் இருக்கான்னு செக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா 2 டிஜிட்டாக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ பார்க்கலாம், ரைட் சைட்லேருந்து பாருங்கள். இப்போ ரைட் சைட்லேருந்து என்ன இருக்குது, 4096 இருக்கா ஃபோர்த் பிளேஸில். அது வந்துட்டு நமக்கு 4 டிஜிட் நம்பர், நமக்கு தேவை 2 டிஜிட் தான். அதனால் என்ன பண்ணணும்னா, அந்த லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் ஆன்சராக வச்சுக்கிட்டு ரிமைனிங் இருக்கிறத அடுத்த தேர்ட் பிளேஸ் நம்பரோட ஆட் பண்ணணும். இப்போ 4096லேருந்து 96ஐ மட்டும் ஆன்சராக வச்சுக்கிட்டு 40ஐ ரிமைனிங்காக வச்சுக்க போகிறோம். அந்த ரிமைனிங் 40ஐ தேர்ட் பிளேஸ் நம்பரோட ஆட் பண்ணணும். இப்போ தேர்ட் பிளேஸ் நம்பர் என்ன 1536, அந்த 1536ஓட ரிமைனிங் 40ஐ ஆட் பண்ணால் 1576, அதுவுமே நமக்கு 4 டிஜிட் நம்பர். அதனால் 1576லேருந்து 76ஐ மட்டும் ஆன்சரில் வச்சுக்கிட்டு 15ஐ ரிமைனிங் வச்சுக்க போகிறோம். அந்த ரிமைனிங் 15ஐ செகண்ட் பிளேஸ் நம்பர் 192ஓட ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணால் நமக்கு 207 கிடைக்குங்களா? அந்த 207லேருந்து 07ஐ மட்டும் ஆன்சராக வச்சுக்கிட்டு 2ஐ ரிமைனிங்காக வச்சுக்க போகிறோம். அந்த ரிமைனிங் 2ஐ ஃபஸ்ட் பிளேஸ் நம்பர் 8ஓட ஆட் பண்ண போகிறோம். இப்போ 8 + 2 என்ன 10. இப்போ நமக்கு 4 பிளேஸ்லையுமே 2 டிஜிட் ஆன்சர்ஸ் கிடச்சிருச்சுங்களா? இப்போ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணால் 10077696, இதுதான் நமக்கு கிடச்சிருக்க ஃபைனல் ஆன்சர். ஆல்ரெடி ஒரு 3 டிஜிட் நம்பர் 1ல் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அது எப்படி கியூப் பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருந்தேன். என்ன ட்ரிக் யூஸ் பண்ணுறதுன்னு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போது அதர் நம்பர்ஸில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா என்ன ட்ரிக் யூஸ் பண்ணுறதுனா இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இப்போது எக்ஸாம்பிளுக்காக நான் 204 கியூப் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த 204ஐ 2 பார்ட்டாக பிரிக்கணும். அது எப்படி பிரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ரைட் சைட்லேருந்து 2 நம்பர்ஸ் தனியாகவும் ரிமைனிங் இருக்க நம்பர் தனியாகவும் பிரிக்கணும். அப்படி பிரித்தா நமக்கு 2 தனியாக கிடைக்கும், 04 தனியாகவும் கிடைக்குங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணால், அந்த 2 பார்ட்டையும் தனித்தனியாக கியூப் பண்ணி ஃபஸ்ட்டு பிளேஸ்லையும் ஃபோர்த் பிளேஸ்லையும் போடணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டை கியூப் பண்ணால் 2 கியூப் என்ன 8, அந்த 8ஐ ஃபஸ்ட் பார்ட்டில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்ட்டை கியூப் பண்ணலாமா? செகண்ட் பார்ட்டில் இருக்க நம்பர் என்ன 04, அந்த 04ஐ கியூப் பண்ணால் 64. நெக்ஸ்ட்டு செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாங்களா? செகண்ட் பிளேஸ் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். செகண்ட் பிளேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன பண்ணணும்னா, 2 பார்ட்டாக பிரித்தோம் இல்லைங்களா, 2 தனியாகவும் 04 தனியாகவும் பிரித்தோம் இல்லைங்களா, அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டை ஸ்கொயர் பண்ணி செகண்ட் பார்ட்டோட மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்ட் என்ன 2ஐ ஸ்கொயர் பண்ணி 04ஓட மல்டிப்ளை பண்ணோம். 2 ஸ்கொயர் 4, அந்த 4ஐ 4ஓட மல்டிப்ளை பண்ணலாமா? 4 × 4 என்ன 16. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, அந்த 16ஐ கியூப்ல இருக்க 3ஓட மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 16 × 3 என்ன 48, அந்த 48 தான் நமக்கு செகண்ட் பிளேஸ் நம்பர். நெக்ஸ்ட் தேர்ட் பிளேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? தேர்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் கூட ரொம்பவே சிமிலராக தான் இருக்கும். இப்போ செகண்ட் பிளேஸில் என்ன பண்ணியிருப்போம், ஃபஸ்ட்டு பார்ட்டை ஸ்கொயர் பண்ணி செகண்ட் பார்ட்டோட மல்டிப்ளை பண்ணியிருப்போமா? இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா, செகண்ட் பார்ட்டை ஸ்கொயர் பண்ணி ஃபஸ்ட்டு பார்ட்டோட மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதாவது 4 ஸ்கொயர் பண்ணி 2ஓட மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ 4 ஸ்கொயர் பண்ணால் 16, அந்த 16ஐ 2ஓட மல்டிப்ளை பண்ணால் 32. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, அந்த 32ஐ கியூப்ல இருக்க 3ஓட மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 32ஐ 3ஓட மல்டிப்ளை பண்ணால் 96, அந்த 96 தான் நமக்கு
தேர்ட் பிளேஸ் நம்பர். இப்போ நம்ம 4 பிளேசஸ்லையும் ஃபில் பண்ணியாச்சுங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அந்த 4 பிளேஸில் இருக்க நம்பர்ஸுமே 2 டிஜிட்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். இப்போ நம்ம கியூப் ஃபைண்ட் அவுட் பண்ணுற வரைக்கும் அந்த 4 டிஜிட், அதாவது 4 பிளேஸில் இருக்க நம்பர்ஸுமே நமக்கு 2 டிஜிட்டில் தான் இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் பாருங்களேன், 8 இருக்கா. 8 சிங்கிள் டிஜிட், அது டபுள் டிஜிட்டாக மாற்றுறதுக்கு முன்னாடி ஒரு 0 போட்டுக்கலாம். இது ஃபர்ஸ்ட் பிளேஸுங்கிறதால நம்ம 0 போட்டாலும் போடலாம், போடலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் சென்டர் அண்ட் லாஸ்ட்டில் இருக்கிறது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக 2 டிஜிட் இருக்கணும். இப்போ செகண்ட் பிளேஸ் பாருங்கள், 48 ஆல்ரெடி 2 டிஜிட் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு 96, அதுவும் 2 டிஜிட் தான். நெக்ஸ்ட்டு 64, அதுவும் 2 டிஜிட் தான். ஸோ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி கிடைக்கிறதா நமக்கு ஃபைனல் ஆன்சர். இப்போ பாருங்கள், 84896664, இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், 325 கியூப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், அதை 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாமா. 2 பார்ட்டாக பிரித்தா நமக்கு 3 தனியாகவும் 25 தனியாகவும் கிடைக்கும். நெக்ஸ்ட் அந்த 2 பார்ட்டையும் தனித்தனியாக கியூப் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸ்லேயும் 4th பிளேஸ்லேயும் போடணும். இப்போ 3 கியூப் பண்ணால் 27, அந்த 27 ஃபர்ஸ்ட் பிளேஸில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 25 கியூப் பண்ணால் 15625, அதை 4th பிளேஸில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் பிளேஸ் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா. செகண்ட் பிளேஸ் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன பண்ணணும், அதை 2 பார்ட்டாக பிரித்ததில் ஃபஸ்ட்டு பார்ட்டை ஸ்கொயர் பண்ணி செகண்ட் பார்ட்டோட மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு க்யூப்பில் இருக்க 3யோட மல்டிப்ளை பண்ணணும். இப்போது 3 ஸ்கொயர் இன்ட்டு 25 இன்ட்டு 3 என்ன, 675. அந்த 675 செகண்ட் பிளேஸில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் பிளேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு செகண்ட் பார்ட்டை ஸ்கொயர் பண்ணி ஃபர்ஸ்ட் பார்ட்டோட மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் கியூப்ல இருக்க 3யோட மல்டிப்ளை பண்ணணும். அப்படி பார்த்தா 3 இன்ட்டு 25 ஸ்கொயர் இன்ட்டு 3 என்ன, 5625. அதை தேர்ட் பிளேஸில் போட்டுக்கோங்க. இப்போ 4 பிளேசஸ்லையும் நம்ம நம்பர் ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எல்லா பிளேசஸ்லையும் 2 டிஜிட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி 2 டிஜிட்ஸ் இல்லைன்னா 2 டிஜிட்டாக ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போது ரைட் சைட்லேருந்து பாருங்கள், 4th பிளேஸில் என்ன இருக்குது, 15625 இருக்குது இல்லைங்களா. அது 5 டிஜிட்ஸ் இருக்குது, நமக்கு 2 டிஜிட்ஸ் தான் தேவை. அதனால் லாஸ்ட் 2 டிஜிட்ஸை மட்டும் ஆன்சராக வச்சுக்க போகிறோம். அது லாஸ்ட் 2 டிஜிட் என்ன, 25. அந்த 25 மட்டும் ஆன்சராக வச்சுக்கிட்டு ரிமைனிங் இருக்க 156 ரிமைனிங்காக வச்சுக்க போகிறோம். அந்த ரிமைனிங் 156 தேர்ட் பிளேஸ் நம்பரோட ஆட் பண்ண போகிறோம். தேர்ட் பிளேஸ் நம்பர் என்ன, 5625. அந்த 5625ஓட 156 ஆட் பண்ணோம் அப்படின்னா 5781. அந்த 5781லேருந்து நமக்கு 2 டிஜிட், அதாவது லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் ஆன்சராக வச்சுக்க போகிறோம். 81 மட்டும் ஆன்சராக வச்சுக்கிட்டு 57 ரிமைனிங்காக வச்சுக்க போகிறோம். அந்த ரிமைனிங் 57 செகண்ட் பிளேஸ் நம்பர் 675ஓட ஆட் பண்ணணும். இப்போ 675ஐயும் 57ஐயும் ஆட் பண்ணால் 732. அந்த 732லேருந்து 32 மட்டும் ஆன்சராக வச்சுக்கிட்டு 7 ரிமைனிங்காக வச்சுக்க போகிறோம். அந்த ரிமைனிங் 7 ஃபஸ்ட் பிளேஸ் நம்பர் 27ஓட ஆட் பண்ண போகிறோம். இப்போ 27ஓட 7 ஆட் பண்ணால் 34. அந்த 34 ஃபஸ்ட் பிளேஸில் போட்டுக்கோங்க. இப்போது எல்லா பிளேஸ்லையுமே நமக்கு 2 டிஜிட் நம்பர் வந்தாச்சா. இப்போ நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சாச்சு. இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணால் 34328125. இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஒரு ஃபைனல் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 424 கியூப் பண்ணலாம். இப்போ அதை 2 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. 2 பார்ட்டாக பிரித்தா 4 தனியாகவும் 24 தனியாகவும் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 4 கியூப் பண்ணி ஃபஸ்ட் பிளேஸில் போட்டுக்கோங்க. 4 கியூப் பண்ணால் 64. அந்த 64 ஃபஸ்ட் பிளேஸில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 24 கியூப் பண்ணுங்கள். 24 கியூப் பண்ணால் 13824. அதை 4th பிளேஸில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் பிளேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு 4 ஸ்கொயர் பண்ணி 24ஓட மல்டிப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கியூபில் இருக்க 3யோட மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்படி மல்டிப்ளை பண்ணால் 1152 கிடைக்குதா. அந்த 1152 செகண்ட் பிளேஸில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் பிளேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா. தேர்ட் பிளேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு செகண்ட் பார்ட் 24 ஸ்கொயர் பண்ணி 4ஓட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கியூபில் இருக்க 3யோட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி மல்டிப்ளை பண்ணால் 6912 கிடைக்குங்களா. அந்த 6912 தேர்ட் பிளேஸில் போட்டுக்கோங்க. இப்போ 4 பிளேஸ்லையுமே நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் 2 டிஜிட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும். இப்போ ரைட் சைட்லேருந்து பாருங்கள், 4th பிளேஸில் இருக்க நம்பர் பாருங்கள், 13824. அதுலேருந்து 2 டிஜிட், அதாவது லாஸ்ட்டில் இருக்க 2 டிஜிட்டை மட்டும் ஆன்சராக போட்டுக்கோங்க. 24 ஆன்சராக வச்சுக்கிட்டு 138 ரிமைனிங்காக வச்சுக்கலாம். அந்த 138 தேர்ட் பிளேஸ் நம்பரோட ஆட் பண்ணலாமா. 6912ஓட 138 ஆட் பண்ணால் 7050. இப்போ அந்த 7050லேருந்து 50 மட்டும் ஆன்சராக வச்சுக்கிட்டு 70 ரிமைனிங்காக வச்சுக்கலாம். அந்த ரிமைனிங் 70 செகண்ட் பிளேஸ் நம்பர் 1152ஓட ஆட் பண்ணலாம். அப்படி ஆட் பண்ணால் 1222 கிடைக்குமா. அந்த 1222லேருந்து
22 மட்டும் ஆன்சராக வச்சுக்கிட்டு 12 ரிமைனிங்காக வச்சுக்கலாம். அந்த ரிமைனிங் 12 ஃபஸ்ட் பிளேஸ் நம்பர் 64ஓட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணால் நமக்கு 76 கிடைக்குதா? இப்போ எல்லா பிளேஸ்லையுமே நமக்கு 2 டிஜிட் நம்பர் கிடச்சிருச்சிங்களா? இப்போது இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணால் 76225024 இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க ஃபைனல் ஆன்சர். அது ஒரு 3 டிஜிட் நம்பரை கியூப் பண்ணோம் அப்படின்னா இந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். ஈஸியாக ஃபியூ செகண்ட்ஸில் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம்.